Hi everyone, welcome back to Banusami Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல உடல் சூட்டை தணிச்சு குளுன்னு இருக்கிற ஷர்பத் தாங்க பார்க்க போறோம். நோம்பும் வந்துடுச்சு. இஃப்தார் சமயத்துல இது நம்மளுடைய உடல் சூட்டை நல்லாவே தணிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணியை கட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ பெரிய தர்பூசணி தேவைப்படாது, நமக்கு ஒரு 3-4 ஸ்லைஸ் தான் தேவைப்படும். நான் 5லேருந்து 6 பேருக்கு இந்த ஷர்பத் செய்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்லைசஸ் தர்பூசணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கணுங்க. மிக்சிலையும் அடித்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும் போது தான் நமக்கு ஷர்பத்தும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தர்பூசணி நல்லா பழுத்து இருந்ததுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு சீசன் தான், நிறையவே கிடைக்கிது. இந்த அளவுக்கு தேவையான தர்பூசணிகளை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஜூஸஸ் எல்லாமே வெளியில் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும் பால். காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணுங்கள். பச்சை பாலை அப்படியே சேர்க்காதீங்க. இது கூட நாம் இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூ அஃப்ஸா சேர்த்துருக்கீங்க. உங்ககிட்ட ரூ அஃப்ஸா இருந்தால் நீங்கள் ரூ அஃப்ஸா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் மில்க் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. ரூ அஃப்ஸா நமக்கு உடம்பு சூட்டை நல்லாவே தணிக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரூ அஃப்ஸா சேர்த்துக்கோங்க. இதில் நறுக்கின பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லாதவங்க ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு தாங்க சேர்க்கணும். அடுத்து நாம் இனிப்புக்கு தேவைக்கேற்ப சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை பாதி கண்டென்ஸ்டு மில்க் பாதி சர்க்கரை கூட சேர்க்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுனால நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ ஐஸ் க்யூப்பை சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ நாம் இதை ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஆல்ரெடி நான் சில்லுன்னு பால் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வெயிலுக்கு நல்லா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு சூப்பரான ஷர்பத்துனே சொல்லலாம். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.